திரு திசைமுத்து அவர்களுடைய மறைவிற்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் மதுரையில் வேண்டுகோள் வைத்தார். அவருடைய மூத்த தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று அதனுடன் தினச்சோலை நாடுகளுடைய விருதுகளுக்கு விழாவையும் இணைத்து நடத்துகிறோம் என்பதையும் நம்மளுடைய பணிவான தலைவர் ஒரு சில கருத்துக்களை. வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய தினச்சோலை வாசகர்களே, அகில இந்திய அளவுக்கு மக்கள் கட்சியினுடைய ஆதரவாளர்களே, ஆதரவாளர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்புக்குரிய அவருக்கு துணையாக நின்று பணிபுரிந்த ராஜமுருகன் அவர்களே மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற அனைவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து நேரத்தின் அறிவு கட்டி சில விஷயங்களை நேற்றைய தினம் அன்னபூர்ணா விடுதியில் ஒரு 11-12 பேர் உட்கார்ந்து அகில இந்திய அளவுக்கு கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் நிறைய 18 தீர்மானங்கள் அவைகளெல்லாம் நான் படித்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 7 மணி விருது வழக்கு தாமதமாகி. அதனால் தமிழ்நாடு அரசு யாரும் வந்தால் கட்சியை சார்ந்தவங்க கோச்சிக்கிறக்கூடாது. நான் சொல்றது உண்மை, உங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு முதல் வித்திட்டு உலக வரலாற்றில் படிக்கிறாத கேட்கிறாத வகையில் மதிப்புரை காரணம் சொல்லிட்டாங்க. அதோட விலங்குகள் போட்டு பீரங்கி முன்னால் நிற்க வச்சு அவருடைய உடம்பை பீரங்கிகளால் உடைத்து சின்னாபின்னமாக்கிய அந்த கயவன் காசாரி அவர்களையும் அவருடைய நினைவு நாள் வந்து முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஜூலை 7-11 நினைவு நாளில் செருப்பை போட்டு கொண்டு போய் காரணாமல் அஞ்சலி செய்யணும். வேற யாருக்காக செய்ய முடியுமா? வேற யாருக்காவது செய்ய முடியுமா? செய்ய. மற்றொன்று, பூலித்தேவன் தான் இந்திய நாட்டுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு தான் என்று சிலை வைத்தார்கள், போக்குவரத்து அமைத்தார்கள், மாவட்டத்துக்கு பெயர் வைத்தார்கள். இப்படி பல்வேறு வகையில் சிறப்பித்தார்கள். இவர் அதாவது யார் வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும், ஆனால் வரலாற்று ரீதியாக ஆவண ரீதியாக அவைகளை நிரூபிக்கின்ற வகையில் பேச வேண்டும். எந்த பேச்சாளர் நான் பேசினா சரி, யார் பேசினா தொடர்ந்து அந்த சுதந்திர உரை அவருடைய பெயரே மறைக்கப்படுகின்றது. இதை போன்ற பல்வேறு விவரங்களை சேர்ந்துதான் இந்த கட்சி துவங்கப்பட்டது. இந்த கட்சிக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்த ராஜ்மோகனை அவருடைய காலை கொண்டு நாம் வணங்க வேண்டும். நிறைய 18 தீர்மானங்கள் அத்தனையும் யாரும் கோச்சிக்கக்கூடாது.
யாதவர் சம்பந்தப்பட்ட யாதவர் சமுதாய சம்பந்த மேம்பாடு பற்றிய தீர்மானங்கள் தான். ஒரு 2-3 தீர்மானங்கள். இங்கே எங்களுடைய அடிப்படை கொள்கையான சமநீதி, சம உரிமை, சம வாய்ப்பு, ஈக்குவல் ஜஸ்டிஸ், ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கும். இப்படி கூட அருமை சோழர் குண்டார் அவர்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்த நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டு வேண்டிக்கொண்டு நான் பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அது எல்லா இன மக்களும் இந்த கட்சியில் சேரும். யாதவன் ஆள பிறர் வாழ என்கின்ற ரீதியில் தான் நம்முடைய கட்சி செல்லும். இது பணக்கார கட்சி அல்ல. பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து தோற்றுவித்து எப்படி கட்சியை வளர்த்தாரோ அதே முறையில் உண்மை, நேர்மை, நாணயம் தவறாமல் 79 முடிந்து இந்த புத்தகத்தை வந்து 50 வயசு சொல்றேன். பொது வாழ்க்கையில ஒரு சிறு தவறு கூட யாரும் சொல்ல முடியாது. மனிதனாகவே வாழ்ந்து வருகிறேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. 20,000 ரூபாய் பென்ஷன் வருது. 3 பசங்க இருக்காங்க. அவங்க ஒருத்தர் வந்து ஈவியில் அருமை சோழர் ராஜகண்ணா, இன்னொரு பையன் வழக்கறிஞராக இருக்கின்றார், இன்னொரு பையன் நீலமொழி காலேஜராக இருக்கின்றார். ஒரே ஒரு மகள். அவரை ராணுவ கொடுத்து அவர் கேப்டனாக இருக்கிற மகள் தான். உங்களுக்கு தெரிய அந்த பரமநாயகம் அங்கதான் இருக்கிறார். இப்படி இந்த இயக்கத்தை உன்னிப்பாக யோகாம்சத்தை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இது எவ்வளவு யோக்கியமாக நடக்கின்றதா, உண்மையாக நடக்கின்றதா, நேர்மையாக நடக்கின்றதா, எந்த பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் இது தலையிடுகின்றதா, அவர்களுக்காக குரல் கொடுக்கின்றதா, அவர்களுக்காக போராட்டம் நடத்திருக்கிறதா அப்படிங்கிறது உண்மையாக நீங்க கவனிக்கணும். ஏன்னா என்னால தான் நீங்கள் போராட முடியாது. இளைஞர்கள் தேவைப்படும் கூட நம்முடைய பழைய அதிமுக மாவட்ட செயலாளர் தமிழ்முருகன், நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்க. எனக்கு வயசாயிடுச்சு, என் பையன் அவங்க தேவைப்படுகிறேன் நம்ம சுத்தம் நம்ம மகாத்மா பன்னீர்செல்வத்துடைய கவி ராஜா என்னுடைய நான் அவருக்கு அப்பன், எனக்கு அவர் அப்பன். கவிஞர் முருகன் என்னை பெற்ற ராஜா அவர், நான் பெற்ற யுவராஜா அவர். இப்படி எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அகில இந்திய அழகுமுத்துக்கோள் மக்கள் கட்சி இனச்சோலை பத்திரிகையை தினந்தோறும் வரக்கூடிய அளவிற்கு சந்தாதாரர்களை பெருக்க வேண்டும். பிப்ரவரி 26ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு ஒரு 1000 பத்திரிகை டீச்சர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கும் வாய்ப்பு அவங்க சுவையான ஒரு விருந்து, எல்லாருக்கும் சுவையான விருந்து. அதை போல விருந்து நீங்க இந்த வட்டாரத்தை யாருமே பார்த்துக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு விருந்து கொடுப்போம் என்று கூறி தொடர்ந்து வாட்ஸ்அப் தளங்களில் அழகுமுத்துக்கோள் மக்கள் கட்சி என்ன பணிகளை செய்கிறது, என்ன கோரிக்கைகளை வைக்கிறது என்பது உன்னிப்பாக அந்த கட்சியை உயர்த்த வேண்டும், வாழ்த்த வேண்டும், வரவேற்க வேண்டும், போற்ற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். முன்னாடி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும்.